தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில பாத்தீங்கன்னா ஒரு 10 வயசு சிறுவனை பாத்தீங்கன்னா பாலியல் வன்கொடுமை பண்ணி கொண்டிருக்காங்க. இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமையெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம பெண்களுக்கு நடந்து கேள்விப்பட்டிருப்போம், சின்ன சின்ன சிறுமிகளுக்கு நடந்து கேள்விப்பட்டிருப்போம். இப்ப பாத்தீங்கன்னா சிறுவர்களுக்கு நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த வீடியோல இந்த சிறுவன் யாரு, இந்த சிறுவனுக்கு என்ன நடந்துச்சு, இதுக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்றத பத்தி ஃபுல் டீட்டெயிலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் தான் உங்கள் ஹரிஷ், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஹீரியன் ஃபேக்ட்ஸ் இன்ஃபோ சேனல். அப்படி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த சிறுவனோட பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கருப்பசாமி தான். இந்த சிறுவன் பிறந்த ஊர் எது அப்படின்னு பார்த்தோம்னா தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில காந்தி நகரை சேர்ந்த கார்த்திக் முருகன் பாலசுந்தரி அப்படின்ற தம்பதிக்கு பிறந்திருக்கிறாரு. ஸோ இந்த பையனுக்கு 10 வயசு தான் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே 5th ஸ்டாண்டர்ட் படிப்பான் அந்த பையன். இந்த பையன் பார்த்தீங்கன்னா அவனுக்கு அம்மா போட்டுருச்சு அப்படின்னு சொல்லி ஸ்கூலுக்கு லீவ் போட்டு வீட்லேயே இருந்திருக்கிறான். அவங்க அப்பா அம்மா பார்த்தீங்கன்னா எப்பயும் போல டெய்லியும் வேலைக்கு போயிட்டாங்க. வேலைக்கு போனதுக்கப்புறம் அந்த பையன் அவங்க ஆயாவுக்கு ஃபோன் பண்ணியிருக்கிறான். ஃபோன் பண்ணி ஆயா வீட்டில் தனியாக இருக்கிறேன், நீங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். உடனே உங்கள் ஆயாவும் பார்த்தீங்கன்னா சரி நம்ம பேரனை பார்க்கலாம் அப்படின்ட்டு ஆசையாக வந்திருக்கிறாங்க. வரும்போது வீட்டில் அந்த பையன் இல்லை. வந்து பார்த்தா டோர் எல்லாமே ஓப்பனில் இருந்திருக்குது. சரி அப்புறமா தேடி பார்த்துருக்காங்க, அவன் ஃப்ரெண்டு வீட்டில் தேடி பார்த்துருக்காங்க, அவங்க சொந்தக்காரங்க வீட்டில் தேடி பார்த்துருக்காங்க. எப்படி தேடி எங்கே தேடியுமே அந்த பையன் கிடைக்கவே இல்லை. சொல்ல போனால் அங்கே இருக்கிறதே ஒரு 50 to 80 வீடு தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எல்லா வீட்லையும் விசாரிச்சு பார்த்துருக்காங்க, அந்த பையன் கிடைக்கல. உடனே போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கப்புறம் போலீஸுமே வந்து விசாரிக்கிறாங்க. அவங்களும் எப்படி விசாரிக்கிறாங்கன்னா யார் யார் வீட்டுக்குலாம் போயிருப்பான், இல்லை யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா, சொந்தக்காரங்க இருக்காங்களா, அவங்க வீட்டுக்கு போயிருப்பானா அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துமே விசாரிச்சு பார்க்குறாங்க. பட் அவங்களுக்கு யாருமே எதுவும் சொல்ல, நாங்கள் அந்த பையனை பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி நாங்கள் இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாமே செக் பண்ணி பார்க்குறாங்க. இந்த பையன் வந்து வீட்டை விட்டு எங்கேயாச்சும் வெளியே போயிருக்கானா, இல்லை வெளியில் ஊர் தண்ணி எங்கேயாச்சும் போயிருக்கானா அப்படின்ற மாதிரி செக் பண்ணி பார்த்துருக்காங்க. அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கேமராவில் எந்த ஒரு ரெக்கார்டுமே இல்லை. அந்த பையன் வந்து இந்த ஊரை விட்டு போயிட்டா, இந்த ஸ்ட்ரீட் விட்டு போயிட்டா அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு ப்ரூஃப்மே கிடைக்கல. சரி அதனால என்ன பண்ணிருக்காங்க, இந்த பையனை பற்றி மேலும் அவங்க வீட்டில் விசாரிச்சிருக்காங்க. விசாரிக்கும் போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த பையன் கழுத்தில் வந்து ஒரு 1.5 பவுன் செயின் போட்டிருந்தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உடனே போலீஸ் என்ன நினச்சிட்டாங்க, இந்த பையனை செயினுக்காக யாராச்சும் கடத்திருக்கலாம், இல்லை இந்த பையன் மிஸ் ஆகிருக்கலாம் அப்படின்ற மாதிரி கேஸை விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த கேஸை விசாரிச்சுட்டு இருக்காங்க. இந்த பையன் காணாமல் போனது திங்கக்கிழமை. பட் அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை காலையில் பார்த்தீங்கன்னா இந்த பையன் பக்கத்து வீட்டு மொட்டை மாடியில் இறந்து கிடக்கிறதா அவங்களுக்கு செய்தி வருது. உடனே அந்த பையனோட பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கே போய் பார்க்குறாங்க. அவன் இறந்து கிடக்கிறான். இறந்து கிடக்கும்போது பார்த்தீங்கன்னா மூஞ்செல்லாம் வீங்கி இருக்கு, எல்லாம் அடிபட்டு இருக்கு. ஸோ அப்புறமா போலீஸுமே வந்து இந்த பையன் காணாமல் போயிட்டு அப்படின்னு தேடிட்டு இருக்கும்போது இந்த பையனோட டெட் பாடி கிடைச்சிருச்சு அப்படின்னு போலீஸுமே ஒரே சாங் தான். நாம் நேற்று ஃபுல்லாமே இங்கே தான் தேடிக்கிட்டு இருந்தோம். பட் அடுத்த நாளே இந்த பையன் இறந்துருக்கான். அது பக்கத்து வீட்டில் இருக்கிற மொட்டை மாடியிலே கிடக்கிறான் அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. எப்படி இது நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி போலீஸுமே விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 6 நாளாக விசாரிச்சிருக்காங்க. 6 நாள் விசாரிச்சுமே எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் அவங்களால கேதர் பண்ண முடியல. ஸோ 6 நாள் ஆகியும் எந்த ஒரு குற்றவாளியும் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு தெரிஞ்சதோ சிறுவனோட அப்பா அம்மா பார்த்தீங்கன்னா சூசைட் அட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. போலீஸு வந்து அவங்கள தடுத்து ஏமா இப்படி பண்ணுறீங்க, நாங்கள் வந்து கண்டுபிடிச்சிருவோம், கண்டிப்பாக இன்ஃபர்மேஷன்ஸை நாங்கள் கேதர் பண்ணிக்கிட்டு இருக்கோம், கூடி சீக்கிரத்தில் யார் குற்றவாளின்னு கண்டுபிடிச்சிடும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. உடனே ஊருக்காரங்க கூட போராட்டம் பண்ணாங்க. அந்த டைமில் எதுக்காக போராட்டம் பண்ணாங்கன்னா, நீங்கள் வந்து எல்லாத்தையும் விசாரிக்கிறீங்க, தப்பு பண்ணவனை விட்டுட்டு உங்கள் மேலே இருக்கிற ப்ரெஷர்னால அப்பாவியில் வந்து அடித்து விசாரிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி மக்களுமே பார்த்தீங்கன்னா போலீஸ் மேலே குற்றச்சாட்டு வச்சாங்க. கிட்டத்தட்ட போலீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 50 பேர்த்த விசாரிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு 9 பேர்த்த பார்த்தீங்கன்னா தனியாக சீக்கிரட்டான ஒரு இடத்துல வச்சு விசாரிச்சிருக்காங்க. அப்படி விசாரிக்கும் போது தான் அந்த சிறுவனோட வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஆட்டோ டிரைவர் மேலே அவங்களுக்கு டவுட் வந்திருக்கு. அந்த ஆட்டோ டிரைவர் பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கருப்பசாமி தான். அந்த ஆட்டோக்காரனோட மொபைல் ஃபோனை செக் பண்ணும்போது தெரியுது அவன் ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல இருந்திருக்கான். அந்த வாட்ஸ்அப் குரூப் பேர் என்னன்னு பார்த்தோம்னா இந்த LGBT அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதாவது அந்த ஓரின சேர்க்கையாளர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த குரூப்ல அந்த ஆட்டோ டிரைவர் இருந்திருக்கான். ஸோ அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் போலீஸ்க்கு இவன் தான் இந்த குற்றத்தை பண்ணியிருப்பான் அப்படின்ற டவுட்டு கன்ஃபார்ம் ஆகுது. ஏன்னா இந்த சிறுவனோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லையுமே அந்த மாதிரி தான் இந்த பையன் வந்து ஒரு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி தான் மூச்சு திணறி இறந்திருக்கான் அப்படின்ற மாதிரி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லேயும் வந்திருக்கு. ஸோ இந்த ப்ரூஃப்லாம் வச்சுக்கிட்டே போலீஸ் வந்து அந்த ஆட்டோக்காரில் கேள்வி மேலே கேள்வி கேட்கும்போது அவனே உண்மையை உளறிட்டான் என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி. இதெல்லாம் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பையன் காணாமல் போனதுலேருந்தே போலீஸ்காரன் கூட சேர்ந்து இந்த ஆட்டோக்காரன்னு தேடி இருக்கான். அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் மேலே எந்த டவுட்டு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி போலீஸ்காரங்க கூடயே சேர்ந்து தேடி இருக்கான். ஸோ இவன் போலீஸ்காரங்க கூடயே சுற்றிக்கிட்டு வந்திருக்கான். ஆனால் எந்த டைமில் இந்த பையனை வந்து இந்த மாதிரிலாம் பண்ணி கொண்டிருக்கான் அப்படின்றது போலீஸ்க்கே என்ன விளங்கலை. இந்த கொலையை எப்படி இவன் பண்ணான் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக போலீஸ் போய் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் அவன் என்ன பண்ணான் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதே மாதிரி ஒரு விஷயம் பாண்டிச்சேரியுமே நடந்துச்சு. ஒரு சின்ன சிறுமியை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமை பண்ணி கொண்டிருந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்க கூடயே சேர்ந்து ஒருத்தர் தேடிக்கிட்டு இருந்தான். அவன் தான் பார்த்தீங்கன்னா இந்த சிறுமியை
பாலியல் வன்கொடுமை பண்ணி கொண்டிருந்தான். ஸோ அதே மாதிரி தான் இந்த கேஸ்லையுமே நடந்திருக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, குற்றவாளிகள்லாம் நம்ம கூடயே தான் இருக்காங்க, நம்மளுக்கு தான் யாரும் தெரிய மாட்டேங்குது. ஸோ சிறுவனாக இருக்கட்டும், சிறுமியாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், யாருக்குமே இப்பெல்லாம் பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆளுங்களை நார்மலாக டே டு டே லைஃப்ல நம்மளால பார்க்க முடியுது. ஒரு பஸ் ஸ்டாண்டாக இருக்கட்டும், பஸ்ஸில் போகிறப்பையா இருக்கட்டும், எங்கேயாவது போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆட்களை நம்ம நிறைய பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உண்மையாலுமே இந்தியாவில் சிறுவர் சிறுமிகளுக்கெல்லாம் பாதுகாப்பு இல்லையா, இல்லை அந்த மாதிரி தப்பு பண்ணுறவங்களுக்கு தண்டனை பெருசாக எதுவும் கொடுக்கறது இல்லையா அப்படிங்கிறத பற்றி உங்களோட கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ.